நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமீன். அதே மாதிரி கர்த்தர் வருகைக்கும் ஆயத்தமாகணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமே. இப்போ ஆவியானவர் நமக்கு மிக மகிமையான வேதத்தின் வெளிப்பாடுகளை நம்ம கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் நிறைய கற்றுட்டு வரேன். அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோத்திரம். இப்போ நம்ம 3 அதிகாரத்தையும் ஆவியானவர் மகிமையாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டினாங்க இல்லைங்களா? ரொம்ப நிறைய பிரயோஜனம் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஆவியானவர் கோடி கோடி சோத்திரம் சொல்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இதை பார்த்தவங்க கேட்டவங்க ஒவ்வொருக்கும் கண்டிப்பாக ஆவியானவர் இது மூலிமா உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோத்திரம். இப்போ நம்ம மத்தேயு 4 அதிகாரத்தை தியானிக்கலாம். ஆவியானவர் நம்மளோட என்ன பேசுகிறாங்களோ அதை கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா, ஆமென். யோவான் ஸ்நானனை பற்றி ஏசாயா 40:3 மல்கியா 3:1 யோவான் ஸ்நானனை பற்றி முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. அது நம்ம 3 அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத யோவான் சொல்கிறதையும், மனமாற்றம் மட்டும் இல்லை, மற்றவங்க ரட்சிக்கப்பட நம்ம கனி கொடுக்கணும், அது மாத்திரம் இல்லை, நம்ம பரலோக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக இருக்க கனி மட்டும் இல்லை நல்ல கனியும் கொடுக்கணும். நம்ம மரணம் வரலையும் இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ என்ன வந்தாலும் நம்ம நல்ல கனி கொடுக்கறத விடக்கூடாது அப்படின்றத என்ன பண்ணோம். நம்ம 3 அதிகாரத்தில் கர்த்தர் நம்மளோட பேசினாங்க இல்லைங்களா? நமக்குள்ள கூட அந்த ஊழிய வேற்றுமை இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரு தேவனுக்கும் ஒரு எஜமானுக்கும் வேலை செய்கிறோம் அப்படின்றத எப்போவும் நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம 4 அதிகாரத்தை மத்தேயு 4 அதிகாரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேலே அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா ஆவியானவரால் சோதிக்கப்பட என்ன பண்ணுறாங்க, வனாந்திரத்துக்கு போகிறாங்க. இரவும் பகலும் 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறாங்க. பாஸ்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், சோதனைக்காரன் யார், பிசாசானவன் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை சோதிக்க வரான். அதாவது கர்த்தருக்குள்ளாக உண்மையாக இருக்கும், நீதியாக இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாக பயந்து நடக்கும்போது நமக்கு சில வேதனைகள் கஷ்டங்கள் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு தெரியணும், இது கர்த்தரால் அனுமதிச்சு வர சோதனை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை
இன்னும் அதிகமாய் அன்பு செய்யணும், இன்னும் அதிகமாய் துதிக்கணும், இன்னும் அதிகமாய் கர்த்தரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா, ஆமேன். ஏன்னா பிசாசு அவனுக்கு பிரதானமான பேரு என்ன? பெருமைக்காரன் முதல் இல்லையா, அகங்காரம், அடுத்தது திருடன், கொள்ளைக்காரன், கொலைக்காரன், பொய்க்கு பிதா, அப்புறம் என்ன, சோதனைக்காரன். இதெல்லாம் அவனுடைய குணாதிசயங்கள். நம்ம கர்த்தருக்கு எப்படி 1000 நாமங்கள் உண்டு. அன்பானவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், நீதி உள்ளவர், உண்மையானவர், போதுமானவர் இல்லைங்களா, ராஜாதிராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மன்னிக்கிறவர், மனதிருக்க உள்ளவர், கிருபை உள்ளவர், மகா பெரியவர், பரிசுத்தமுள்ளவர், குணமாக்குகிறவர், மன்னிக்கிறவர், விடுவிக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர். இதெல்லாம் ஏசப்பாவோட நாமங்கள். அது மாதிரி 1000 நாமங்கள். அழகானவர், இதெல்லாம் 1000 நாமங்கள் நம்ம ஏசப்பாவுக்கு. பிசாசுக்கு புத்தியே கிடையாது, ஒரு மூடனவன். அப்போ சோதனைக்காரன் என்ன பண்றான்? பிசாசானவன் கர்த்தர்கிட்ட கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பத்தாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு. மேட்ரு கல் அப்பமாகிறது இல்லை, கர்த்தருடைய மகிமையை டச் பண்றான். அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்படின்னா நீ தேவன் மனிதனாய் வந்திருக்கிறவரானா. புரியுதுங்களா? அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் முன்னாடி தான் கர்த்தர் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவாரு அப்படின்னு. அப்படின்னா நீ ஏமாத்தி வாங்கிட்டே அந்த அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுவாரு கர்த்தர்? தலையை நசுக்கி இந்த அதிகாரத்தை வாங்குவாரு. அவன் நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின அதிகாரத்தை திரும்ப வாங்குறது, அதுதான் தலையை நசுக்கிறதுன்றது. அது பிசாசுக்கு தெரியும். அதான் ஒவ்வொருத்தரா பிசாசு பார்த்துட்டே இருக்கான், யாரு 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 யாருன்ட்டு. அப்ப இவனுக்கு இது ஒரு டவுட் ஆகுது. அவனுக்கு ஏசாப்பா தான் தேவகுமாரன்னு தெரியல. தெரிஞ்சு அவன் ஏசப்பாவை சோதிக்கல, அவன் தெரிஞ்சுக்கத்தான் சோதிக்க வந்திருக்கான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னா கர்த்தருக்கு டவுட்டை உண்டாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது, சந்தேகப்படுத்தணுன்ற அர்த்தம் கிடையாது. அவர் மகிமை டச் பண்றான். ஏன்னா கர்த்தர் ஒரு மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஒரு நல்லவங்கிட்ட போயிட்டு, உண்மையான ஒரு நல்லவங்கிட்ட போயிட்டு, ஆமாம் இவன் பெரிய நல்லவன் சொன்னாக்கா ரொம்ப கோவம் வரும் அவனுக்கு. அதுதான் அவனை டச் பண்ணுறது அது. ஏன்னா உண்மையாக நல்லவன் அவன். அது நல்லவனா இல்லாத மாதிரி சொல்லும் போது அது அவங்களால தாங்க முடியாது. இதைத்தான் என்ன பண்ணுறான், போய் டச் பண்ணுறான். இந்த தேவனுடைய குமாரனானா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. கர்த்தர் பாருங்க அப்படியே தாழ்மையா, அப்பத்தினால மாத்திரம் இல்லை தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான்னு எழுதியிருக்கே அப்படின்னு ஒரு சராசரி மனிதனை போல அங்க பேசுறது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஒருவன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் அப்படின்றத உபாகம் 8:3 நம்ம பார்க்குறோம். அடுத்தது 2வது என்ன பண்ணுறான், திரும்ப ஒரு மகிமையை டச் பண்ணுறான். நீ தேவனுடைய குமாரனானால், நீ தேவ குமாரனானால் கல்ல அப்பமாக்கு சாப்பிடு. அவன் மகிமை டச் பண்ணுறான்னா தன்னை தேவ குமாரனா காமிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாம் தெரியுது, எனக்கு எல்லாம் வலிமை இருக்குதுன்னு அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் எல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. 2வது என்ன சொல்றான், நீ தேவகுமாரனே ஆனால், மறுபடியும் தேவ மகிமை டச் பண்றான். கீழே குதிங்க, இங்கிருந்து தேவ தூதர்கள் கைகளை ஏந்திப்பாங்கன்னு இருக்கே அப்படின்னு இவன் என்ன பண்றான், வேதத்திலேயே வரான்.
ஒரு வேதத்துலேருந்து பதில் சொன்னார் இல்லையா ஃபஸ்ட் டைமு, அதனால் செகண்ட் டைம் என்ன பண்ணுறான், அவன் வேதத்துலேருந்து சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, கர்த்தரை தேவனை பரிச்சை பாராதிருப்பாயாகன்னு கூட எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது உபாகமம் 6:16 இருக்குது. அதை கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் தேவன் மிகப்பெரிய ஒரு மலை மேலே அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் சொல்கிறான், என்னை வணங்கு அப்படின்னு. இதுக்கு காரணம் யாரு? நம்ம தான் இல்லையா? எனக்கு ஆதியாகமத்தில் 6:6, புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவில் 4:1 இந்த 2 வசனம் வேதத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அழுதது உண்டு, தியானிச்சது உண்டு. அதில் ஆதியாகமம் 6:6 நம்மளை படைத்ததுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு வசனப்பட்டாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன வணங்கன்னு அவன் சொன்னாங்க. அது கூட என்னால் அதுக்கு காரணம் அந்த சராசரங்களை படித்த வானத்திலும் பூமியிலும் பூமி கீழிலும் கர்த்தரை அல்லாமல் தெய்வன் கிடையாது. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கோடிக்கணக்கான தூதர்கள் இப்போ வரலையும் ஒரு முகத்தை பார்க்க முடியாமல் முகத்தை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு இரவும் பகலும் ஓயாமல் ஆராதிக்கிற தேவனை பார்த்து என்னை வணங்கு அப்படின்னு தைரியமாக சொல்ல காரணம் நம்ம தான். நீ அவர் குதிங்கால நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்வார்ல. அவர் காலை வலி தான் அவனால் தொட முடிஞ்சது. அதுதான் ஒரு காலை நசுங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அளவில்லாத அன்பு தானே சாமி. நீர் எங்களை எல்லாத்தையும் எங்கள் நல்லதுக்காக 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 நல்லதுக்காகன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில் ஏன்டா இவ்வளோ படைச்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டு வசனப்பட்டதும் ஒரு சாதாரண படைக்கப்பட்ட ஒரு தூதன், அவர் மகிமைப்படுத்த படைக்கப்பட்ட ஒரு தூதன் என வணங்குன்னு சொன்னதுக்கு காரணம் தேவன் நம்ம மேலே வச்சிருந்த அளவில்லாத அன்புனால தான் இல்லைங்களா? அதெல்லாம் தியானிக்கவே முடியாதுங்க. என் இருதயம் அப்படியே ஒரு கண்ணாடி கீழே போட்டு அது எப்படி சுக்குநூறாக உடஞ்சி போகுமோ அதை மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு எடுத்த விட்டு நான் என்னால் அழாமல் அங்கே கர்த்தர்கிட்ட சாரி கேட்பேன். எந்த அளவுக்கு கர்த்தரை நான் அந்த காயத்துக்கு என்னால் மருந்து கர்த்தருக்கு போட முடியுமோ அவ்வளோ என்னுடைய நேசத்தால் ஒரு காயத்துக்கு மருந்து போடுவேன்னா. வேறு எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல, வேறு எப்படி செய்யணும்னு தெரியல, வேறு எப்படி சொல்லணும்னு தெரியல. அல்லேலூயா, ஆமென். அப்படி நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ கர்த்தர் சொல்கிற பலப்போ சாத்தானே, கர்த்தர் ஒருவரையே சேவித்தவர், கர்த்தரையே ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படி சொல்லிட்டு பிசாசான வேதத்துள்ள வசனத்தை கொண்டே விரட்டி விடுறாங்க. அல்லேலூயா, ஆமென். அதட்டி விரட்டி விடுறாங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம அது யாத்திராகமம் 20:3 பார்க்குறோம். ஏஞ்சல்ஸ் ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்கிறாங்க. சூப்பராக ஒரு பரலோக, கண்டிப்பாக சூப்பரான ஒரு பரலோக விருந்து அங்கே ஏசப்பாவுக்கு ஏஞ்சல் செட் கொடுத்துருப்பாங்க, பரிமாறியிருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நம்ம 15, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது இது ஏசாயா 9:2 இதை பார்க்குறோம். நீங்கள் இதெல்லாம் போய் படிங்க. நான் எல்லாம் படித்து காமிக்க முடியாது, லேட் ஆகிடும்னு நான் வசனமெல்லாம் உங்களுக்கு சொல்லினுக்கிறேன். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போய் படித்து பாருங்கள்.
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். 17 என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நானன் செஞ்சு முடித்த ஊழியத்தை ஏசப்பா தொடங்குறத நம்ம அங்கே பார்க்குறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு தானே மொத ஒரு ஊழியத்தை தொடங்கினாரு. காவலில் புண்மையை போட்டுட்டாங்க யோவான் ஸ்நானனை. அப்போ கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு கர்த்தர் யோவான் ஸ்நானன் விட்ட ஊழியத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் சரியான ஒரு ஊழிய வகை. கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஸ்தானத்தில் நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தில் கேப் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஊழியர்கள் ஒரு ஸ்தானத்தில் இன்னொருத்தவங்க நம்ம இல்லைன்னா அந்த ஸ்தானத்துக்கு ஒருத்தர் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கணும். சபையில் இருக்கிற விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் யார் கர்த்தருக்குள்ளாக இருக்காங்க, யார் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, யார்கிட்ட கனி இருக்குது, யார்கிட்ட நல்ல கனி இருக்குன்றதை கவனித்து என்ன பண்ணணும், அவங்கள தயார் பண்ணிக்கினே இருக்கணும். விருப்பப்பட்டவங்க ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லவே கூடாது ஊழியர்கள். ஏன்னா நிறைய பேர் இதை நான் சொல்லி கேட்டிருக்கேன். என்னன்னா, யாருக்கு விருப்பமாக இருக்கோ அவங்க ஊழியம் செய்யுங்க அப்படி சொல்லக்கூடாது. யாருக்கு எந்த ஸ்தானத்தில் எந்த பொறுப்பை கொடுக்கணுன்ற அதிகாரத்தை மேக் பண்ணி எடுக்கணும். நீ இதை செய், நீ இதை செய், நீ இந்த ஸ்தானத்தில் இரு அப்படின்னு சொல்றது யாருடைய பொறுப்புனா, ஒரு ஊழியக்காரருடைய பொறுப்பு, ஒரு பாஸ்டருடைய பொறுப்பு, ஒரு தீர்க்கதரிசியோட பொறுப்பு, ஒரு சுவிசேஷகனுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. விருப்பப்பட்டவங்க வாங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அபிஷேகம் இல்லை, உங்க ராஜ்யத்துவம் போயிடுச்சு, நீங்க வெறும் ஆசாரியான மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதத்தின்படி நான் இதை சொல்லிட்டு வரேன். ஆவியானவர் நம்மளோட பேசுறாங்க. யாரு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏத்துக்க விருப்பப்படுறீங்களோ அவங்க வாங்க அப்படின்னு மட்டும்தான், இது ஒண்ணுக்கு மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ரட்சிக்கப்படுறது கட்டாயம் கிடையாது, மனப்பூர்வமா அவங்க சுயமா எடுக்கிற விருப்பம் இது. அதனால அதுக்கு மட்டும்தான் நம்ம கேட்கணும். யாரு இயேசு சொந்த தேவன்னு ஏத்துக்க விருப்பப்படுறவங்க அப்படின்னு அதுக்கு மட்டும்தான் நம்ம சாய்ஸ் கொடுக்கணுமே தவிர, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இருக்குது அவங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நீங்க நான் சொல்லல, நான் வேதத்துல படிச்சு ஏசப்பா எப்படி ஊழியம் செஞ்சாங்கன்றதை கவனிச்சு தான் இதை நான் சொல்றேன். ஏன்னா எந்த இடத்துலையும் கர்த்தர் தன்னுடைய அந்த அதிகாரத்துவத்தை விட்டு தர மாட்டாங்க. அவர்கிட்ட தாழ்மை இருந்தது, அவர் அதிகாரத்தை அவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததை நீங்க பார்க்கவே முடியாது. யோவான் ஸ்நானன் செஞ்சு விட்ட ஊழியத்தை கர்த்தர் துவங்குறாரு. அதே மாதிரி நமக்கு அடுத்தது யாரு நம்ம ஸ்தானத்திலிருந்து தேவ சித்தத்தை செய்யணுமோ அவங்கள கண்டறிந்து அவங்கள செயல்படுத்த வைக்கிறது ஊழியர்களுடைய கடமை. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ இந்த ஸ்தானத்தில் இரு, இந்த ஸ்தானத்தில் செய், இந்த ஸ்தானத்தில் இருக்காத, இந்த ஸ்தானத்தில் உக்காராத, இந்த ஸ்தானத்தில் உக்காருன்னு சொல்கிற எல்லா உரிமையும் அதிகாரமும் யாருக்கு உண்டு? ஊழியர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. நீ செய்யணும் அப்படின்னா அவங்க செய்யணும், நீ செய்யக்கூடாதுன்னா அவங்க செய்யக்கூடாது. அந்த அதிகாரம் ஊழியர்கள் கையில் தான், அந்த அபிஷேகத்தை ஊழியர்கள் கையில் தான் கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அது உங்களால் செய்ய முடியல அப்படின்னா, உங்ககிட்ட அபிஷேகம் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்றது அடையாளம் உங்களுக்கு. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது நம்ம 18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலைப்பட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார்.
உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்க, மீன் கர்த்தருக்கு வந்து கலிலேயா கடலோரம் போகிறாங்க. அப்போ வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யார்? பேதுரு, அவருடைய சகோதரன் அந்திரேயா. அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாரு? என் பின்ன வாங்க அப்படி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் மீன் பிடிச்சினுக்கிறீங்க, உங்களை மனுஷராக பிடிக்கிறவங்கள ஆக்க நான் விருப்பப்படுறேன், உங்களுக்கு விருப்பம் வந்தால் வாங்க அப்படின்னு நான் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது நானா சொல்லலை, வேதம் சொல்லுது. இப்போ தெரியுதுங்களா? அதிகாரம் இதுதான், ஊழியத்துவம் இதுதான், ராஜ்யத்துவம் இதுதான், ஆச்சரியத்துவம். உங்கள் 2 பேரில் உங்கள் கூட யாருக்காவது விருப்பமாக இருக்காங்க அவங்க கூட வர, வாங்க அப்படி சொல்லலை கர்த்தர், வாங்கன்றாரு. படை விட்டுட்டு போயினே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. யோவானும் யாக்கோபும் அவங்க சகோதரர்கள், அவங்க என்ன பண்ணினுங்கிறாங்க? மீனை என்ன பண்ணுறாங்க? மீனெல்லாம் பிடிச்சிட்டு வலையை க்ளீன் பண்ணுகிறாங்க. என் பின்ன வாங்க. அங்கே போய் கேட்டாரா, உங்களை யாராவது என் பின்னாடி வர விருப்பமாக தான் வாங்க அப்படின்னு? இல்லை, வாங்கன்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? வலையை மட்டும் இல்லைங்க, அவங்க அப்பா விட்டுட்டு போய் என்னங்கிறாங்க கூட. அங்கே கேட்டாரா, உங்களை யாரும் ஒருத்தர் உங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு வாங்கன்னு சொன்னாரா? வேதத்தை ஆவியானவரோட படிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். வேதத்தை எழுதி கொடுத்த ஆவியானவரோட சேர்ந்து அவர் டீச் பண்ண நம்ம கேட்டா மட்டும்தான் அதனுடைய வேதத்தின் ஆழம் நமக்கு தெரியும், ரகசியம் நமக்கு தெரியும். அவங்க அப்பாட்ட போய் கேட்டாரா, அவங்க பசங்களை 2 பேரும் அனுப்புங்க ஊழியத்துக்கு என் கூடன்னு? இல்லை, என் பின்ன வாங்கன்றாரு. அவங்க வலையை மட்டும் விட்டு இல்லைங்க, அவங்க தகப்பனையும் விட்டு போனான்னு வேதம் சொல்லுது. இப்ப கர்த்தர் தப்பு செஞ்சாரா? இந்த பூமியில அழைக்கப்பட்டவர்களை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்காங்க. கர்த்தர் எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வா அப்படின்னு சொன்னா அவங்க ரெடியா இருப்பாங்க போறதுக்கு. அந்த அழைப்பு அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தி கூட மாட்டாரு. வான்னு சொன்னோன்னே போயினே இருக்காங்க பாருங்க. அதுதான் முன் குறித்து வச்சிருக்கிறது வந்து அதிகாரம். இதுதான் வந்து ஊழியர்கள் செய்ய வேண்டிய மகத்தான ஊழியம், பரலோக சித்தப்படி செய்ய வேண்டியது. இது சாதாரணமான ஊழியம் கிடையாது. பரலோக சித்தத்தை செய்யணும்னா சில புரட்சிகரமான காரியங்களை செய்யத்தான் வேணும். ஆவியானவர் கூட இருப்பாரு. நம்மளை குறித்த பயம், நடுக்கம் அவங்களுக்கு உண்டாகும். நம்ம வேதத்துல யாக்கோபோட சகோதரர்கள் தீனால கூட்டு மோரியோடைய மகன் தீனால அந்த சீகேம் கெடுத்துறான்ல, அப்போ போய் கொல்றான் இல்லையா? 2 பேருமே போயிட்டு பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கொல்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கொல்றது மட்டும் இல்லை, குழந்தைகளை, பெண்களை, வயல்ல இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொள்ளடிச்சிட்டு வராங்க. ஒருத்தங்க கூட இதை செய்யறன்னு கேட்கலங்க. ஏன் நம்ம வேதத்துல அங்க பாக்குறோம், யாக்கோப் பிள்ளைகளை குறித்த பயத்தையும் நடுக்கத்தையும் தேவன் எல்லா ஜாதிக்கும் தேசத்தாருக்கும் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. அதனால பயந்தன் பின்தொடர்ந்து போலியாமா? அல்லேலூயா, ஆமாங்க. கர்த்தர் செஞ்சாருன்னா இப்படிதான். அதுதான் ஆவியானவர் வழி நடத்துதல். நமக்கும் பயம் இருக்காது, நம்ம குறித்த பயம் மற்றவங்களுக்கும் இருக்கும். இதுதான் பரலோக அழைப்பு, இதுதான் பரலோக சித்தத்தை பூமியில நிறைவேற்றுறது. இந்த ஊழியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. இத மாதிரி ஊழியத்தை தான் கர்த்தர் விருப்பப்படுறாங்க. இததான் கர்த்தரும் செஞ்சாரு, சீடர்களும் செஞ்சாங்க. ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி தேவ பிள்ளைகளும் செஞ்சாங்க. ஏனோ இந்த 50 வருஷமா இத மாதிரி ஊழியத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. ஊழியமா இல்ல, பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வருத்தமா இருந்தாலும் சொல்ல வேண்டிய உண்மை தாங்க.
யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒத்துக்குதானாங்க வேணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பேதுருவை அந்திரேயும் கூப்பிட்றாங்க, விட்டுட்டு போகிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காம யாக்கோபையும் யோவானையும் கூப்பிடுறாரு. வலையை மட்டும் இல்லை, தகப்பனையுமே விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கூட போகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய பின்பு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசுத்தமாயிற்று. அப்போது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யோதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, ஆமென். ஏசாப்பா பாருங்க, பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றாரு. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இல்லையா? நம்ம பிதாக்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் என்ன பண்றாங்க, கூடாத்தை போட்டுனே இருந்துட்டு போனாங்க. ஏன்? இது பரதேசி, இது பரதேசி, இது நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தமானது எங்க இருக்கு? பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அதனால தான் கூடாரவாசிகளாகவே இருந்து போனாங்க. அந்த பூமி ஒரு வாடகை வீடுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீடு மேலே வீடு, இடத்து மேலே இடம். ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு, வேதனைப்படுறவங்க, கண்ணீரில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம். கண்ணுக்கு தெரிஞ்சு சகோதரர்கள் நம்ம சபையில் எவ்வளோ வேதனையில், கஷ்டத்தில், கண்ணீரில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வாடகை கொடுக்க வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காசு இருக்குது, இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கலாம், காசு இருக்குது, மேலே இன்னொரு வீடு கட்டலாம், இருக்கிறத இடிச்சிட்டு வேற கட்டலாம்னு யோசிக்கிறோமே தவிர போதும்ன்ற மனசு நமக்கு வர்றதில்லைல்ல. என்ன பண்ண போகுது, போதும், இவ்வளோ போதும், நம்மளுக்கு வாடகை இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கிறோமா, இது போதும், இருக்கிறத கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், தேடின்னு போய் கொடுக்க வேண்டாம், கண்ணு முன்னு தெரிகிறவங்களுக்கு கொடுப்போன்ற அந்த மனசு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அல்லேலூயா, ஆமென். ஆலயத்துக்கு கொடுத்து உதவும். அநேக ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகள் பார்த்து இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும். நம்ம பார்த்துன்னு நினைக்கிறோம், கொரோனாவிலலாம் எத்தனை கோடி படம் இருந்து இப்போ பாருங்க, நடந்துக்கிற யுத்தத்தில் கோடிக்கணக்கான பணம் போட்டு கட்டின மாளிகையெல்லாம் தரமட்டமாக கிடக்கு கீழே. கர்த்தருடைய மனசு வரணும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் வந்து பரலோக ராஜ்யத்தை சொன்னது மட்டும் இல்லை, அநேகருக்கு பிசாசு பிடிச்சவங்கள, பல விதமான ரோகத்தில், வியாதியில் வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாரு கர்த்தர், மனதுருகி அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் செய்கிறாரு. அல்லேலூயா. தேவைப்பட்டவங்களுக்கு கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், அற்புதங்கள், அதிசயங்களை செஞ்சு விடுதலை கொடுக்கணும். கர்த்தர் சொல்வார், இலவசமாக இந்த கிஃப்டை இலவசமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த வரத்தை நீங்களும் போய் இலவசமாக செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் நம்ம மேய் தகப்பன். அநேக சமயத்தார் வந்து அற்புதங்கள் செய்வாங்க, இல்லைன்னு கிடையாது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, பிசாசு பிடிச்சா போகுது. ஆனால் என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் கிரையும் கொடுக்கணும், விலை கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், உன் பணத்தை கொடுக்கணும். எவ்வளோ 1000 கேட்குறாங்களோ, எவ்வளோ லட்சம் கேட்குறாங்களோ, எவ்வளோ பரிகாரம் பண்ண சொல்கிறாங்களோ, எவ்வளோ விரதம் இருக்க சொல்கிறாங்களோ, அவ்வளோ நீங்கள் செய்யணும் அதுக்கு. ஆனால் நம்ம கர்த்தர் அப்படி இல்லை, இலவசமாக கொடுக்குறவர். அவர் தான் வந்து சொந்த தெய்வத்துக்கும் தெய்வம் அல்லாதவங்களுக்குள்ள வித்தியாசம் இது ஒன்றும் போதுங்க, இது ஒன்றும் போதும். கர்த்தர் இந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டினா பார்த்து அற்புதம் செய்கிறாரு. எல்லாரும் தானே கர்த்தர்கிட்ட வந்து அற்புதத்தை பெற்றுக்கிறாங்க இலவசமா. அப்போ தெரியுதுங்களா, இயேசு ஒருத்தர் தான் நம்ம மெய்யான தேவன்ட்டு. அப்படின்னா கிறிஸ்துவங்க மட்டும் வாங்க, முஸ்லீம்ஸ் எல்லாம் காசு கொடுங்க, இந்து எல்லாம் காசு கொடுங்க, மற்ற சமயத்தரெல்லாம் காசு கொடுங்க, நான் காசு வாங்குறாரு. கிறிஸ்துவம் என்பது மதமே கிடையாதுங்க, அது நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை. அல்லேலூயா,
ஆமென். அதான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் செய்கிறாங்க. ஏன்? மனதுருகம், அவருடைய அளவில்லாத அன்பினால் இதெல்லாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம கூட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய குணாதிசயங்கள் நமக்கு வேணும். நம்ம ஏசப்பா எவ்வளோ அன்புள்ளவரோ, நம்ம ஏசப்பா எவ்வளோ மனதுருக்கம் உள்ளவரோ, அதே மாதிரி நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர்கிட்ட இருந்த அந்த ஆச்சரியத்துவம் மட்டும் இல்லை, அதிகாரத்துவம், ராஜ்யத்துவம் கூட இன்னும் நம்மளை விட்டு போகக்கூடாது. அதுதான் அபிஷேகத்தோட ஏசப்பா மாதிரி செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஆமென். இன்னும் தொடர்ந்து ஆவியானவர் நம்மளோட என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதெல்லாவற்றையும் கவனமாக கேட்டு அதில் நம்ம செயல்பட, அதன்படியே நம்ம நடக்க, நம்ம தலைமுறைகள் இதெல்லாம் வேதத்தினுடைய அதிசயங்களை, மறைந்திருக்கிற புதை பொருளை, அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை, ரகசியங்களை ஆவியானவர் துணையோடு வேதத்தை படித்து இன்னும் ஆழமான சத்தியத்தை தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெனரேஷன் அது எல்லாவற்றையும் இந்த 50 வருஷமாக பிசாசனவன் மாற்றி வச்சிருக்கிற மாயமாலமான ஊழியத்தெல்லாம் உடைச்சி, ஆவியானவர் தேவன் எந்த நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை தொடங்கினாரோ அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும், செஞ்சு முடிக்க நம்ம ஜெபிக்கணும். நமக்காகவும் நம்ம தலைமுறைக்காகவும் ஜெபிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டு இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. அவர் தட்டும் போது நாம் திறந்து, நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன், விருந்து பரலோகத்தில் நமக்காக ஆயத்தமாக காத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அதை நம்ம ஒருத்தரும் கூட விடக்கூடாது. ஆமென். ஆமாம். அதனால் நம்ம ஆயத்தமாக இருப்போம் ஏசப்பா வருகைக்கு. மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.